கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜேடிகே டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இயேசுவே ஆண்டவர் என்ற தலைப்பின் கீழ் வேத புத்தகத்திலிருந்து விரிவான விளக்கங்களை கேட்டு பயன்பெற்று வருகின்றீர்கள். இன்றும் கொலோசியர் புத்தகத்திலிருந்து செய்திகளை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக இயேசுவுக்கு நன்றி. ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, இன்றும் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி எங்களுடைய இதய கண்களை திறந்தளும். அப்போதனைகளை இதயத்தில் பதித்து அதன்படி நடக்க அருள் தாரும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமேன். கொலோசியருக்கு எழுதின நிருபத்தின் முதன்மையான எழுத்தாளர் அப்போஸ்தலராகிய பவுல் ஆவார். தீமோத்தேயுவுக்கும் சிறிய பங்குண்டு. இதனை கொலோசியர் 1 அதிகாரம் முதல் 2 வசனத்தில் காணலாம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொலோசியர் பட்டணத்தில் கிறிஸ்துவுக்கு பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது என்று தொடங்கப்பட்டுள்ளது. கொலோசியர் புத்தகம் கிபி 58 முதல் 62 வரையிலுள்ள காலத்தின் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றார்கள். எபேசு பட்டணத்திலிருந்து நேராக சுமார் 100 மைல் கிழக்கே சின்ன ஆசியாவின் தென்மேற்கே லவோதேக்கியாவின் அருகில் இருந்த பட்டணம்தான் கொலோசை பட்டணம். அப்போஸ்தலனாகிய பவுல் சுமார் 3 வருடம் எபேசு பட்டணத்தில் ஊழியம் செய்து வந்தார். அந்த காலத்தில் கொலோசை பட்டணத்திலும் ஒரு சபை ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் என்று அப்போஸ்தலர் 20:31 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. அப்போஸ்தலர் பவுலின் ஊழியம் வல்லமையாகவும் வெகு தூரம் பரவும்படியாகவும் இருந்தபடினாலும் ஆசியாவில் குடியிருந்த யூதர்களும் கிரேக்கர்களும் ஆகிய எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டனர் என்று அப்போஸ்தலர் 19:10 வசனத்தில் பார்க்கின்றோம். ஆனால் இப்பவுல் கொலோசை பட்டணத்திற்கு ஒரு முறை கூட சென்றதில்லை என்று கொலோசியர் 2 அதிகாரம் 1 வசனத்தின் மூலம் அறியலாம். ஆனால் பவுல் எப்பாப்ராவின் மூலமாக அங்குள்ள சபையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் என்பது தெரிகின்றது. இந்த எப்பாப்ரா என்பவர் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக மனம் திரும்பியவர். கொலோசை பட்டணத்தில் இருந்து உதவி செய்து வந்தார் என்று கொலோசியர் 1 அதிகாரம் 7 வசனம், கொலோசியர் 4 அதிகாரம் 12 வசனங்களின் வழியாக அறியலாம். இந்த கொலோசை சபையில் தவறான போதனைகள் அனைத்தும் புகுந்து சபையில் ஆவிக்குரிய எதிர்காலத்தை பயமுறுத்தி கொண்டிருந்த வேளையில் இந்த கொலோசை சபையில் தவறான போதனைகள் அனைத்தும் புகுந்து சபையின் ஆவிக்குரிய எதிர்காலத்தை பயமுறுத்தி கொண்டிருந்த வேளையில்தான் இந்த கொலோசை பட்டணத்திற்கு கொலோசையர் என்ற கடிதத்தை எழுத வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று கொலோசையர் 2 அதிகாரம் 8 வசனத்தில் நாம் காணலாம். இந்த எப்பாப்ரா என்பவர் கொலோசை திருச்சபையின் ஒரு தலைவராக இருந்தார். எனவே அந்த சபையை பவுலின் தலைமையில் ஸ்தாபித்திருக்கலாம். எப்பாப்ரா பயணம் செய்து வந்து பவுலிடம் சென்று இந்த கொலோசை சபையின் சூழ்நிலையை தெரிவித்திருக்கலாம் என்று கொலோசியர் 1 அதிகாரம் 8 வசனம், 4 அதிகாரம் 12 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாகத்தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகிறார். அதே நேரத்தில் பவுல் ஒரு சிறை கைதியாக இருந்தார் என்பதை கொலோசியர் 4 அதிகாரம் 3, 10, 18 வசனங்களின் வழியாக அறியலாம். ரோமாபுரியில் நடந்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 28 அதிகாரம் 16 முதல் 31 வசனங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். 16 வசனத்திலிருந்து சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களையும் சேனாதிபதியின் இடத்தில் ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் ரோமர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாயிற்று. ஆயினும் என் ஜனத்தார் மீது யாதொரு குற்றஞ்சாட்டப்பட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இவ்வாறு பவுல் கூறி செல்கின்றார். பவுல் ரோம சக்கரவர்த்திக்கு முன்பாக முறையீடு செய்ய காத்திருந்ததை அப்போஸ்தலர் 25 அதிகாரம் 11, 12 வசனங்கள் மூலம் அறிந்து கொள்ளலாம். பவுலின் உடன் ஊழியக்காரனாகிய திதிக்கு என்பவர் பவுல் கொலோசியருக்கு எழுதின இந்த கடிதத்தை கொண்டு சென்று பவுலின் சார்பில் கொலோசை திருச்சபையிடம் கொடுத்திருக்கிறார். பவுலின் இந்த கடிதத்தில் கொலோசை சபையில் பரவி கொண்டிருந்த இந்த திரிபு கொள்கைகளை பற்றி விளக்கப்படவில்லை. ஏனென்றால் அந்த கடிதத்தை வாசித்தவர்களுக்கு அது என்ன காரியம் என்று புரிந்து கொள்ள இயலும். ஆனால் இப்படிப்பட்ட தவறான போதனைகளுக்கு எதிராக பவுல் கூறியதிலிருந்து நமக்கு தெரிய வருவது என்னவென்றால், நற்செய்தியின் மையமாகிய இயேசு கிறிஸ்துவை திரித்து கூறியிருக்கின்றார்கள்.
என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இயேசுவை அவர்கள் குறைத்து மதிப்பிட்டு இருக்கின்றார்கள். இது கிறிஸ்தவ போதனையில் ஒரு கலவையாக குழப்பத்தை அந்த காலத்தில் உண்டு பண்ணி இருக்கின்றது. வேதாகம உண்மைகளை தவிர கூடுதலாக புறஜாதியாரின் தத்துவங்களையும் அந்த கொலோசை பட்டணத்தில், குறிப்பாக கொலோசை திருச்சபையில் கலந்து போதித்தார்கள். மட்டுமல்ல, யூத பாரம்பரிய கொள்கைகளையும் அவர்கள் போதித்தார்கள் என்று அறிய முடிகின்றது. இந்த கடிதம் எழுதப்பட்டதனுடைய நோக்கத்தை இரண்டு விதமான நோக்கங்களாக பவுல் நமக்கு தெரியப்படுத்துகின்றார். முதலாவது, கொலோசை திருச்சபையில் பரவி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்த தவறான போதனைகளை நீக்குவதற்காகவும், அந்த மக்கள் படைப்பு, வெளிப்பாடு, மீட்பு, திருச்சபை ஆகியவற்றில் இயேசு கிறிஸ்துவின் மைய நிலையையும் இயேசு கிறிஸ்துவின் உன்னத தன்மையையும் குறைத்து மதிப்பிட்டதையும் நீக்கி சரிப்படுத்துவது பவுலின் நோக்கமாக இருந்தது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் மூலம் விசுவாசிகள் அனுபவிக்கும் புதிய வாழ்க்கையையும் அதனுடைய உண்மைத்தன்மையையும், விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும், அவருடைய கடமைகள் என்ன என்பதையும் வலியுறுத்துவதற்காகவும் பவுல் இந்த கொலோசியர் என்ற கடிதத்தை எழுதினார் என்று கூறலாம். கொலோசை சபைக்கு வாழ்த்துதலை கூறிய பின்பு அவருடைய விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, ஆவிக்குரிய நிலைகளில் அவருடைய முன்னேற்றம் ஆகியவற்றிற்கு நன்றி கூறி பவுல் பாராட்டுகிறார். இந்த நிருபத்தில் பவுல் 2 முக்கியமான விஷயங்களை குறித்து எழுதுகின்றார். முதலாவது, சரியான கொள்கை மற்றும் போதனை. இரண்டாவது பகுதி, விசுவாசிகளின் பரிசுத்த வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் குறித்து செயல்முறை அறிவுரைகளை பவுல் எடுத்துரைப்பதை பார்க்க முடிகிறது. ஒன்று, வல்லமையுள்ள கொள்கை மற்றும் விசுவாசிகளின் மீட்பு. இதில் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னத நிலையை பற்றி பவுல் விளக்குவதை பார்க்க முடிகிறது. கொலோசியர் 1 அதிகாரம் 13 முதல் 23 வசனங்களில் இதனை காணலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை சோஸ்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினால் பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதிர்சமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பெருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆகிய சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிலும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர். சகல பரிபூரணமும் அவருக்குள் வாசமாயிருக்கும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராகவும் துர்க்கிரியைகளினால் மனதில் சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால் இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாகவும் உறுதியாகவும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன் என்று விவரிக்கின்றார். மேலும் அவர் இயேசு கிறிஸ்து மனிதர்க்கான பிரதிநிதியாக மீட்பராக வந்தார் என்பதை கொலோசியர் 1 அதிகாரம் 13-14 வசனங்களிலும் மேலும் 1 அதிகாரம் 20-22 வசனங்களிலும் எடுத்து கூறுகின்றார். படைப்பு கர்த்தாவாக கொலோசியர் 1 அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களில் கூறப்பட்டுள்ளது. மேலும் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் தலைவர் என்பதை கொலோசியர் 1 அதிகாரம் 18 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. மேலும் எல்லாவற்றையும் ஒப்புரவாக்குகிறவராக கொலோசியர் 1 அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களில் காணலாம். கொலோசியர் தேவனுடன் ஒப்புரவாக்குகிறவர்களாக 1 அதிகாரம் 21 வசனத்தில் விளக்கி இருக்கின்றார். அடுத்ததாக, தேவனுடைய ரகசியங்களை கிறிஸ்துவில் காட்டும் பவுலினுடைய ஊழியம். கொலோசியர் 1 அதிகாரம் 24 முதல் 27 வசனங்களில் இவற்றை பற்றி கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்தில் நிறைவேற்றுகின்றேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைகளுக்கும் மறைவாயிருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய வேத வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரன் ஆனேன். கிறிஸ்துவின் துன்பங்களை நிறைவு செய்வதாக கூறப்பட்டுள்ளது. அடுத்ததாக,
விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் எவ்வாறு பூரணப்படுத்துகிறார் என்பதை 1ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களில் காணலாம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இருக்கிறார் என்று விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் பூரணமாய் விளங்கச் செய்கிறார் என்பதையும் காணலாம். அடுத்ததாக தவறான போதனைகள் குறித்த பவுலின் எச்சரிக்கைகளை சில வசனங்களின் மூலம் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. போதனைகள் கிறிஸ்துவுக்குரியதாக இல்லை என்று கூறுவதோடு அதற்கான தீர்வாக கிறிஸ்துவுக்குள் ஒவ்வொரு விசுவாசிகளும் நிலைநிற்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பிரச்சனைகளை கூறுகின்றார். 16ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கின்றேன். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக என்றும், 23ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கின்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுவதற்கே ஒழிய வேறொன்றிற்கும் பிரயோஜனப்படாது என்றும் கொலோசை சபைகளில் காணப்பட்ட பிரச்சனைகளையும் போதனைகளையும் விளக்கி காட்டுகின்றார். அந்த போதனைகளை விட்டுவிட்டு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருடைய போதனைகளின்படி நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். 20ஆம் வசனத்தில் நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறிக்க வேண்டும் என்பதை அதற்கு தீர்வாகவும் எடுத்துரைக்கின்றார். எனவே சமய பழக்க வழக்கங்கள் கிறிஸ்துக்குரியவை அல்ல, அவைகள் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று என்பதே பவுலின் அறிவுரையாகும். மீண்டும் சில அறிவுரைகளையும் பவுல் கூறுகின்றார். விசுவாசியின் வாழ்க்கையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களிலும் 6ஆம் வசனத்திலும் கூறுகின்றார். நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே தேடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனுடைய தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும்போது நீங்களும் அவரோட கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள் என்றும், 6ஆம் வசனத்தில் இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று விசுவாசியின் வாழ்க்கைக்கான அறிவுரையையும் எச்சரிக்கையையும் அறிவுறுத்துகின்றார். அடுத்ததாக பழைய வாழ்க்கையை விட்டுவிட வேண்டும் என்பதை 3ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்களில் எடுத்து கூறுகின்றார். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனையாகிய பொருளாசை ஆகியவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுடனே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு விடவும் கூறுகின்றார். இப்படிப்பட்ட குற்றங்களை விட்டுவிட வேண்டும் என்று அறிவுரை கூறுகின்றார். மேலும் விசுவாசியின் தனிப்பட்ட நடத்தை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை 3ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள் முழுவதுமாக எடுத்து கூறுகின்றார். 8ஆம் வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்கின்றேன். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய வேலை விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இப்படிப்பட்ட தீய குணங்களை விட்டுவிட வேண்டும் என்றும், நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களே ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றியறிதல் உள்ளவர்களுமாயும் இருங்கள் என்று கூறி விசுவாசிகளினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இவ்வாறு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறுகின்றார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 17 சொல்லப்பட்டபடியே புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களாக காண வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். விசுவாசியின் குடும்ப உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் கூறியிருக்கின்றார். 18ஆம் வசனம்,
மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். 19ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். மேலும் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் எடுத்துரைக்கின்றார். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள் என்று அறிவுறுத்துகின்றார். அடிமைகளுக்கும் எஜமான்களுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் இப்படியாக கூறுகின்றது. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள் என்றும், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரனுக்கு நீதியும் செவ்வையுமானதை செய்யுங்கள் என்று வேலைக்காரருக்கும் எஜமானருக்கும் அவரவர் நடக்க வேண்டிய விதத்தை அறிவுரையாக எடுத்து கூறுகின்றார். மேலும் விசுவாசிகளின் ஆவிக்குரிய செல்வாக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள் இவ்வாறு எடுத்துரைக்கின்றது. திருவசனம் சொல்லும்படியான வாசலை திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அவனவனுக்கு இன்னினபடி உத்தர செல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பாலை சாரமேறினதாகவும் இருப்பதாக என்ற வசனங்களில் விசுவாசிகள் ஆவிக்குரிய செல்வாக்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். முதலாவதாக ஜெபத்திற்கு அர்ப்பணித்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் இப்படியாக கூறுகின்றது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோத்திரத்துடனே ஜெபத்திலே விழித்திருங்கள். கிறிஸ்துவனுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை திறந்திருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் என்றும், ஜெபத்திற்கு அர்ப்பணித்த வாழ்க்கையாக விசுவாசிகளின் வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி கூறுகின்றார். பிற மக்களுடன் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூறுகின்றார். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்கின்றார். மட்டுமல்ல, கிருபை நிறைந்த பேச்சு விசுவாசிகளினுடையதாக இருக்க வேண்டும் என்பதை 6ஆம் வசனத்தில் காண்கின்றோம். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டுமென்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமீறினதாயும் இருப்பதாக என்கின்றார். இப்படியாக வாழ்க்கையின் நடைமுறை உபதேசங்களை பவுல் ஒவ்வொன்றாக தன்னுடைய கடிதத்தின் வாயிலாக கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே போதும் என்பதே அவருடைய முக்கியமான போதனை. எனவே இயேசு கிறிஸ்துவின் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்பதை இந்த அதிகாரங்கள் முழுவதுமாக போதிக்கின்றார். சுருக்கமாக கூறினால், இயேசு கிறிஸ்துவின் உன்னத நிலை, இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகள் எவ்வாறு நிறைவடைய வேண்டும் என்றும், இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் முழு தெய்வீக தன்மையை இந்த கடிதம் வலியுறுத்துவதாகவும், கிறிஸ்துவின் மகிமையை குறித்த மிக உன்னதமான கருத்துக்களும் இந்த கொலோசியர் நிருபத்தில் அமைந்திருக்கிறது. மூன்றாவதாக, இந்த கொலோசியர் நிருபம் பல வேளைகளில் எபேசியர் நிருபத்துடன் சேர்ந்த இரட்டை நிருபம் என்று அழைக்கலாம் என்று கூறுகின்றனர். கொலோசியர் நிருபத்திலும் எபேசியர் நிருபத்திலும் சில ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. அதோடு இரண்டு கடிதத்தின் கருத்துக்களும் ஒன்றாக உள்ளன. மட்டுமல்ல, இரண்டு கடிதங்களுமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் தான் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். அன்று கொலோசியர் சபைக்கு எழுதப்பட்ட செய்திகள் இன்று நமக்கும் அறிவுரையாக அமைந்துள்ளது என்று கூறினால் அது மிகையாகாது. எனவே அந்த கருத்துக்களை ஏற்று நடந்து இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அவர் மீது முழு நம்பிக்கை வைத்து அவர் காட்டிய வழியில் நடந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வோமாக. அவருக்கே துதி கன மகிமை எல்லாம் உண்டாவதாக. ஜெபம். இரக்க மிகுந்த பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொண்ட செய்திகள் எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக மாற்றிக்கொண்டு உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்முடைய வழியில் நடந்து அந்த பரலோக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவர்களுக்கும் அருள் புரியும். கர்த்தரே தேவன், இயேசுவே ஆண்டவர் என்று இவ்வுலகில் வாழும் காலங்களில் உம்மை எடுத்து கூறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு அருள் புரியும். இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.